ஹாய் மக்களே! சின்னஞ்சிறு கிளியே சீரியல் மே 21/2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை பட்டனையும் தட்டி விட்டுருங்க. இந்து வந்து அவள விட்றா, "நீ எப்புட்றா வந்து வெளில வந்த?" அப்படின்னு கேட்குறா. உடனே அந்த கதிர் சொல்றான், "நான் காலைல பெயில் வாங்கி வந்துட்டேன்டி" அப்படின்னு சொல்றான். உடனே என் சித்தும்மாவ பார்க்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவள விட போறியா இல்லையாடா? விட்றா அவள அப்படின்னு சொல்றா. அக்கா, இவன் வந்து காலேஜ்ல இருக்கும்போது ரெஸ்ட் ரூம் போனேன். அத வீடியோவா எடுத்து வச்சுக்கிட்டு என்ன மிரட்டி இங்க வர வச்சான். நானும் வேற வழி தெரியாம வந்தேன். ஆனா இங்க வந்ததும் தாலி கட்டுவேன் அப்படின்னு சொல்லி என்ன டார்ச்சர் பண்றான்க்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கம் ஓடி போய் நிக்கிறா. இங்க வா, நான் மரியாதையா இங்க என் பக்கம் வரியா இல்லையா? இல்லாட்டினா இப்பவே நான் அந்த வீடியோவ அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். ஒழுங்கு மரியாதையா அவ கழுத்துல தாலி கட்ட ஒத்துக்கோங்க. இல்லாட்டினா இப்பவே இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். இதை மட்டும் நான் அப்லோட் பண்ணேன், உங்க அம்மா வந்து உயிரோடே இருக்க மாட்டா, செத்து போயிடுவா. உங்க சித்தப்பனும் உங்க அப்பனும் மரியாதை மரியாதைன்னு சுத்தி திரிறானுங்க. அவனுங்களும் உயிரோட இருக்க மாட்டானுங்க. மரியாதையா நான் உன் கழுத்துல தாலி கட்ட போறேன். மரியாதை இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். உடனே இந்து வந்து தடுக்கிறா. தடுக்கும் போது அந்த தாலியை பிடிச்சி இழுக்கிறா. அப்போ அவ கட்ட விடாம தடுத்து இழுக்கிறா. அவனும் பிடிச்சி இழுக்கிறான். தாலியை விட்ரி விட்ரின்னு கத்துறான் அந்த கதிரு. இவங்களும் விடாம அந்த தாலியை பிடிச்சி இழுக்கிறாங்க. கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்துட்டு, இப்பெல்லாம் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்கடி, இப்பவே நான் அப்லோட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை எடுத்து அப்லோட் பண்ண போறான். உடனே இவளுகெல்லாம் பின்னாடியே துரத்திட்டு போறாளுக. போகும்போது மேல போயிடுறாங்க, மாடி மேல. மாடி மேல போயிட்டு அவனை 2 பேரும் பிடிச்சி போனை புடுங்குறாங்க. போனை தரமாட்டேன்னு அவனும் வச்சிருக்கான். எப்படியோ போனை புடுங்கிடுறா இந்து அவன்கிட்டேருந்து. புடுங்கிட்டு வெளியில கொஞ்சம் நவுந்து ஓடி போயிட்டு, அக்கா எப்படியாச்சும் டெலிட் பண்ணுங்கக்கா, டெலிட் பண்ணுங்கக்கான்னு சித்ரா வந்து கதிரை பிடிச்சிக்கிட்டு டெலிட் பண்ண சொல்றா. இந்து நவுந்து ஓடி போய் அந்த வீடியோவை டெலிட் பண்ணிடுறா. உடனே டெலிட் பண்ணிட்டியா அப்படின்னு அந்த போனை புடுங்கி பாக்குறான். அடி பாவி, டெலிட் பண்ணிட்டியா? நான் எவ்வளவு கஷ்டப்பட்ட இந்த வீடியோ எடுத்து தெரியுமா? நீ அப்பையிலேருந்தே எனக்கு கல்யாணத்துக்கு நீ ஒரு ப்ராப்ளமாவே இருக்க, அதனால நீ உயிரோட இருக்கக்கூடாது, சாவடின்னு கழுத்தை பிடிச்சி நிற்கிறான். அப்பதான் இந்து சொல்றா, சித்ரா இங்கேருந்து போயிடு போயிடு, இங்க இருக்காத, போயிடு போயிடுன்னு கத்துறா. அக்கா நீங்க இல்லாம போக மாட்டேன், நீங்களும் வாங்கக்கா அப்படின்னு சொல்றா. இவன் கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு இருக்கான்ல, அத வந்து கழுத்து நெரிச்சிட்டு இருக்கத தாங்க முடியாம, நீ போ முதல்ல, நீ போ முதல்லன்னு கத்துறா. அவளும் நீங்க எல்லாம் போக மாட்டாங்க, வந்துருங்கக்கா வந்துருங்கக்கான்னு கத்திட்டு இருக்கும் போது, நீ போனாதான் இப்போ வருவேன் நானு, நீ போ முதல்ல அப்படின்னு சொல்றா. உடனே அவளும் போயிடுறா. அவளை தப்பிக்க வச்சுட்டு இல்லடி, நீ உயிரோட இருக்கக்கூடாது அப்படின்னு கழுத்தை பிடிச்சு நெருக்கிறான். அவன் கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறத தாங்க முடியாம தள்ளி விடுறான். அவன் செவுத்துல மோதி கீழே விழுந்துடுறான். கீழே விழுந்ததும் அவனை செக் பண்றா. பயந்துகிட்டே போய் செக் பண்ணும்போது மூச்சு இல்ல. ஐயோ மூச்சு இல்லையே அவனுக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த போனை எடுத்துட்டு வெளில வந்துடுறா. வெளில வந்ததும் வண்டி ஓட்டிட்டே போயிட்டு இருக்கா. போய் ஒரு இடத்துல நின்று அழுவுறா. நீ எப்படி இப்படிலாம் கனவு கண்ட, எப்படிலாம் படிச்சு பெரிய ஆளா வரணும்னு கனவு கண்ட, ஆனா அதெல்லாம் விட்டுட்டு ஒரு கொலகாரியா இப்ப நிக்கிறியே, இத வந்து லைஃப் ஃபுல்லா இது வந்து உன்னை உறுத்திட்டே இருக்குமே, என்ன இந்து இப்படி பண்ணிட்டியேன்னு அவளை கேட்டுட்டு அழுதுட்டு இருக்கா. அப்பதான் கருணா ஃபோன் பண்றான். கருணா ஃபோன் பண்றதும், ஏன் அழுவுற, அழுவாம பேசு, என்ன விஷயம் என்ன விஷயம்னு கேட்குறான். நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும், என்ன சொல்ற, கொலை பண்ணிட்டியா, என்னாச்சு, என்ன நடந்துச்சு, உண்மையை சொல்லு அப்படின்னு கருணா சொல்றான். அழுதுகிட்டே நான் கருணாவை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றா. கருணாவியா, எதுக்கு கொலை பண்ண, எதுக்கு கருணாவை கொலை பண்ண, என்ன ஆச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்றான். நான் இப்போ நீ எங்க இருக்க அப்படின்னு கேட்கும் போது, நம்ம எப்பயுமே ஜூஸ் குடிப்போம்ல, அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நீ அங்கே இரு, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணா வரான். வந்து என்ன ஆச்சுன்னு கேட்குறான். இது மாதிரி காலேஜ் கூப்பிட போனேன் நான் சித்ராவை. அப்ப வந்து இவன் வந்து சித்ராவை மிரட்டி கெஸ்ட் ஹவுஸ் வர சொல்லியிருக்கான். சித்ரா வந்து தப்பா வீடியோ எடுத்து அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன்னு சொல்லி அவ தாலி கட்ட போனான். நான் சித்ரா காப்பாத்துறதுக்காக நான் அவனை வந்து தள்ளி விட்டேன். அப்போதைக்கு அவன் கீழே விழுந்துட்டான் மயங்கி. அதுக்கப்புறம் பார்த்தா அவனுக்கு மூச்சு பேச்சே இல்லை அப்படின்னு கருணாட்ட சொல்றா. நல்லா பாத்தியா, அவன் செத்து போயிட்டானா அப்படின்னு கேக்குறான் கருணா இந்துகிட்ட. ஆமா அப்படின்னு சொல்றா. உடனே வா நம்ம போலாம், அந்த இடத்துக்கு என்ன கூப்பிட்டு போன்னு சொல்றான். அவளும் பைக்ல ஏறி கூப்பிட்டு போறா கருணாவை.
இந்த கெஸ்ட் ஹவுஸ் தான் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த உள்ள போறாங்க. உள்ள போய் எங்க பார்த்தாலும் பார்க்குறாங்க காணோம். மேல மாடிக்கு போறாங்க. அந்த மாடியில அவ தள்ளி விட்ட இடத்துல போய் பார்க்குறாங்க. அங்கேயும் இல்ல. இங்க தான் அவன் தள்ளி விட்டப்போ மயங்கி கிடந்தான். மூச்சு பேச்சு இல்லாம. அதனால இப்ப எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கா. கருணா எங்க பார்த்தாலும் உள்ள வீட்டு ஃபுல்லா தேடிட்டு வந்துடுறான். எங்கேயுமே அவன் இல்ல. இங்க தான் இருந்தான். எங்க போனான்னு தெரியல அப்படின்னு இந்து சொல்றா கருணாட்ட. அவன் சொல்றான் கருணா, நீ வந்து அவன தள்ளி விட்டனா, அப்போ அவன் இப்போ இங்க இல்லன்னா, நீ கொலை பண்ணல. அவன் ஏஞ்சி எங்கேயாச்சும் போயிருப்பான். நீ இதையும் போட்டு மனச குழப்பிக்காத. நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறான். அதோட இந்த எபிசோடு முடியுது. வரப்போற எபிசோடு நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே.